உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆஸ்தான ஜோதிடரின் ஆலோசனைப்படி முதல்வர் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கட்டடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு விஜய் இடமாற்றம் செய்ய உள்ளதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டை பாரம்பரிய கட்டடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் அலுவலகம், சட்டசபை அரங்கு, தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலாளர்கள் அலுவலகங்கள், தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. மேலும் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 மாடி கட்டடத்தில் வேளாண்மை, நெடுஞ்சாலை, பொதுப்பணி, கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட 32 துறை செயலர்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்தான ஜோதிடரின் ஆலோசனைப்படி முதல்வர் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கட்டடத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு விஜய் இடமாற்றம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இட நெருக்கடி என கூறப்பட்டாலும் முதல்வர் தற்போது பயன்படுத்தும் அறை வாஸ்துப்படி சரியில்லை என்றும், உயரமான கட்டடத்தில் அலுவலகம் செயல்பட வேண்டும் என்றும் ஆஸ்தான ஜோதிடர் கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளம் முழுவதையும் முதலமைச்சர் அலுவலகமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்தான ஜோதிடரின் ஆலோசனைப்படி முதல்வர் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கட்டடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு விஜய் இடமாற்றம் செய்ய உள்ளதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டை பாரம்பரிய கட்டடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் அலுவலகம், சட்டசபை அரங்கு, தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலாளர்கள் அலுவலகங்கள், தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. மேலும் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 மாடி கட்டடத்தில் வேளாண்மை, நெடுஞ்சாலை, பொதுப்பணி, கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட 32 துறை செயலர்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்தான ஜோதிடரின் ஆலோசனைப்படி முதல்வர் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கட்டடத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு விஜய் இடமாற்றம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இட நெருக்கடி என கூறப்பட்டாலும் முதல்வர் தற்போது பயன்படுத்தும் அறை வாஸ்துப்படி சரியில்லை என்றும், உயரமான கட்டடத்தில் அலுவலகம் செயல்பட வேண்டும் என்றும் ஆஸ்தான ஜோதிடர் கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளம் முழுவதையும் முதலமைச்சர் அலுவலகமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.